ஸோ அதனால மக்கள் வந்து என்னுடைய பணம் காணாம போயிருமோன்னு பயப்படுறதுக்கு கிடையாது. பட் எப்படி தங்கம் விலை ஏறி இறங்குதோ, வெள்ளியின் விலை எப்படி ஏறி இறங்குதோ, ரியல் எஸ்டேட் விலை எப்படி ஏறி இறங்குதோ, அதே மாதிரி பங்குச்சந்தையும் ஏறி இறங்கும். ஓகே. பங்குச்சந்தை ஏறி இறங்கையில் இப்போ நான் அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல பங்குச்சந்தை சார்ந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டிருக்கேன்னா என்னுடைய லாபமும் சில சமயம் லாபமா இருக்கும், சில சமயம் நஷ்டமா இருக்கும். போட்டு உடனே திரும்பி பார்த்தேன்னா ஒரு வருஷம் 6 மாசம் 2 வருஷத்துல எல்லாம். ஆனா நான் போட்டு ஒரு 5 வருஷம் ஆகுதுன்னு வச்சுங்க, அப்ப நஷ்டத்துல வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக 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 குறைவு. யூஸ்வலி நல்ல ப்ராஃபிட்ல தான் இருக்கும். ஷார்ட் டேர்ம்ல வாலட்டைல்னு சொல்லுவோம், ஏற்ற இறக்கம் இருக்கும். லாங் டேர்ம்ல நல்ல ப்ராஃபிட்டா இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னால ஒரு நபர் ஒரு 1 லட்சம் ரூபா போட்டிருந்தாருன்னா போட்டுட்டு விட்டுட்டாரு, மறந்துட்டாரு, ஒண்ணுமே பண்ணல, ஞாபகமே இல்லை. இன்னைக்கு போய் அதை எடுத்து பார்த்தாருன்னா அந்த ஃபண்டினுடைய வேல்யூ 2.5 கோடிக்கு மேல. 1 லட்சம் to 2.5 கோடி.